மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு. பொதுவாக தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருந்தால் நல்ல வசதி வாய்ப்பு அந்தஸ்து எல்லாமே இருக்கும். ஆனால் குடும்பத்தில் டெய்லி ஒரு பஞ்சாயத்து இருக்குமேம்மா. குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் பார்த்திங்கன்னா யாருமே யார் கூடயும் அந்யோன்யமாக உண்மையான பாசத்தோடு இருக்க மாட்டாங்களேம்மா அப்படின்லாம் கேட்டிங்க அப்படின்னா உண்மைதாங்க. ஒரு விதத்தில் அது உண்மைதான், இன்னொரு விதத்தில் அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல. எப்படி அது உண்மை இல்லை? பொதுவாக பாருங்கள், அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் குருனோட பார்வை பார்த்திங்கன்னா ராகு மேலே இருக்குது. குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்குது. அப்போ ராகுனால் வரக்கூடிய திடீர் தனப்பிராப்தி, வசதி வாய்ப்பு, சந்தோஷம், சொல்வாக்கு செல்வாக்கு தான் இருக்குமே தவிர ராகுனால் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்றது சாலிடாக வராது. அப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகாய சனியாக இருக்கார். பொதுவாக சகாய சனியாக இருக்கவர் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சகாயம், ஹெல்ப்பு அப்படின்றது, சப்போர்ட் அப்படின்றது செய்ய தானமாக போகிறாரு அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்களே அப்படின்னா உண்மைமா. நான் இப்பையும் அதுதான் சொல்கிறேன். இப்போ நவம்பர் மாதம் 27 வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ஏன் கவலைப்படுறீங்க? நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நவம்பர் 27 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி சனி மந்தன் முடவன். மந்தன்னா நிதானமாக இருப்பான். அதாவது ஸ்லோ மூவிங் பிளானட்டாக இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது நேர்த்தியான பலன்கள், தீர்க்கமான பலன்கள், ஸ்திரமான பலன்கள் அப்படின்றது இருக்குது. புரியுதுங்களா? பொதுவாக சுய ஜாதகத்தில் சனி ஒருத்தருக்கு நல்லா இருக்கார், சனி தசை நடக்குது, அப்போ சொத்து பத்து வீடு வாசல்லாம் வாங்குறாங்க அந்த நபர் அப்படின்னா அது ஸ்திரமான சொத்தாக இருக்கும் அப்படின்றது உண்மை. புரியுதுங்களா? அப்போ சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி நிறைய விஷயங்கள் நல்லது உங்களுக்கு செய்ய போகிறாரு. அது எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் சனினால் எந்த யூஸ்மே எங்களுக்கு இல்லையா அப்படின்னா அப்படி யோசிக்க வேண்டாமா. ஏன்னா சனி தான் உங்களோட ராசியாதிபன். ராசியாதிபன் உங்களுக்கு பாருங்கள் லார்ட் ஆஃப் 1 and 2. அதாவது உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்போ மகர ராசி அன்பர்கள், நீங்கள் உங்களோட சுயம் சார்ந்து உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம். நான் பாருங்கள் ரொம்ப பழைய காலத்து மனுஷி மாதிரி இருக்கேன். நான் ரொம்ப பார்த்திங்கன்னா அப் டு டேட் பர்சனாலிட்டிஸ்லாம் எப்படி இருக்காங்க, ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப நீட்டாக, ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு வெல்வர்ஸ்டு பர்சன் மாதிரி, ஒரு எலிஜிபிள் பர்சனாலிட்டி இருக்கா மாதிரி, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு, நல்ல ஒரு ஹேர் கட்டு, நல்ல ஒரு சாரீ கட்டியிருக்கிறது, நல்ல ஜீன் போட்டிருக்கிறது, இந்த மாதிரிலாம் நான் மாடர்ன் ஆகணும்னு ஆசைப்பட்றேங்க அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. அப்படின்னாலும் என் குடும்பத்தில் என்றைக்குமே என்னை யாரையுமே மதிக்கவே மாட்டேன்றாங்களே. எனக்கு மதிப்பு, என்னை பார்த்தா நிறைய பேர் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்கணும், என் குடும்பத்தில் எப்பயுமே சந்தோஷம் இருக்கணும், என் பிள்ளைங்களாம் நான் சொல்கிற பேச்சு அப்படியே கேட்கணும். இந்த மாதிரி நிறைய ஆசைகள் உங்களுக்கு உங்கள் சுயம் சார்ந்தும் உங்களோட 2ஆம் பாவம் சார்ந்தும் இருக்குது. அப்படின்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் அந்த மாதிரி பல ஆயிரம் ஆசைகள் இருக்குது அப்படின்னா 1-2 சாலிடாக பார்த்திங்கன்னா நிறைவேற்றி வைப்பார், ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாரு அப்படின்றது அர்த்தம். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? எங்க பல ஆயிரம் ஆசைக்கு 1-2 தானே நிறைவேற்றுவார். எங்க 1-2ஆவது நிறைவேறதில்லை, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 6ஆம் பாவத்தில் குரு பகவான் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு ரோக குருவாக இருக்கார். அப்போ ரோக குரு என்ன பண்ண போகிறாரு? மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு கடன்லேருந்து விமோச்சனம், நோயிலேருந்து விமோச்சனம், எதிரிகள்லேருந்து ஒரு விமோச்சனம், இப்படி எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு. அப்போ இது கண்டிப்பாக நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு பாருங்கள் மகர ராசி அன்பர்கள், நீங்களுக்கு பல கோடி கடன் இருக்குது அப்படின்னா அதில் சில கோடியாவது அடைப்பீங்க. உடம்புல நிறைய நோய்கள் இருக்குன்னா சில நோயிலிருந்தாவது நிவாரணம் அப்படின்றது கிடச்சிடும். சில நோய்களுக்கு பாலியேஷன் மருந்து சாப்பிட்றப்பா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பெருசாக எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை, எல்லாருக்கிட்டையும் ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் தான்ப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த 1 வருஷ காலகட்டமும் இதுவும் ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்தில் சுக்கிரன். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் கலத்திரநாதன் கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறா அப்படின்னா கூட அந்த காரகன் அந்த பாவத்தில் இருக்கிறா அப்படின் போது காரகோ பாவனாஸ்தி அப்படிம்பாங்க. அப்போ இந்த கலத்திர சுக்கிரன் எங்களை ஏதாவது கெடுக்க பார்ப்பானா அப்படின்னா பெருசாக கெடுக்க மாட்டான். என்ன, நம்ம மகரம் பாருங்கள், நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப இளம் வயசு மகர ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா லவ் வரும். நாங்கள் ஆல்ரெடி பாருங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், எனக்கும் என்னோடய பார்ட்னருக்கும் குடுப்பி அடி சண்டை வந்துருச்சு, நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் ஆகிட்டோம், பேட்சப் ஆகலாம், இல்லை புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் வரலாம், எங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வரலாம், இதிலெல்லாம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப நாளாக தொடருதுங்க, இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும், அட்லீஸ்ட் வெளியே தெரியாமையாவது பார்த்துக்கோங்க. இதை கடைசி உங்களோட
பார்ட்னருக்கு தெரியாமையாவது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் சில பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம், அதை கொஞ்சம் ஸ்மூத்தாக டீல் பண்ணிக்கோங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ஒய்ஃப் கூட ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பிரச்சனை அப்படின்னா அமைதியாக இருங்க. மேக்ஸிமம் நல்ல எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க, அப்போ பிரச்சனை கிடையாது. செப்டம்பர் 14 7ஆம் பாவத்தில் இருக்க சுக்கிரன் 8ஆம் பாவத்துக்கு வரான். சுக்கிரன் அஷ்டம சுக்கிரனாக வரான். அஷ்டம சுக்கிரனாக வரும்போது செப்டம்பர் 14லேருந்து நம்ம ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்? நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், நம்மளோட ஹையர் அஃபிஷியல் பெண்கள் அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக, கொஞ்சம் டீசெண்டாக, கொஞ்சம் வந்து பாருங்கள் ஒதுங்கி மரியாதை கொடுத்து நடந்துக்கிறது அப்படின்றது நல்லது. அப்போ பெண்களால் பிரச்சனை அப்படின்றது வரும். செப்டம்பர் 14லேருந்து செப்டம்பர் மாதம் முழுசும் பெண்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், மரியாதையோடு நடந்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள், புரியுதுங்களா? அவ்வளோதான், வேற பெருசாக எதுவும் கவலைப்பட வேண்டாம்மா. நாங்கள் பெண்கள்மா, எங்களுக்கு பெண்களாக இருந்தாலும் பெண்களால் பிரச்சனை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ எதிர் வீட்டுக்கார பொம்பளை, பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை, பின்னாடி வீட்டுக்கார பொம்பளை, ரெண்டு தெரு தள்ளி இருக்க ஆன்ட்டி, எல்லாருக்கிட்டையும் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சால் மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லைனா கண்டுக்காதீங்க, பேசுகிறதே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. சிம்பிள், இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கும் மேலே 8ஆம் பாவத்தில் சூரியன் கேது புதன் இணைவு. அப்போ நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டமத்து சூரியன் கேது புதன் இணைவு அப்படின்றது கண் சார்ந்த பிரச்சனைகள், தலைவலி, மைக்ரேன், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஆரோக்கியத்தில் கவனம், இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அப்பா கூட ஒரு கருத்து வேறுபாடு, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, மாமனாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இதெல்லாமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரான வைத்தியம் அப்படின்றது மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் புதன் வராரு. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி புதன் உச்சமிட்டு கன்னியில் உட்கார்றாரு. செப்டம்பர் 16 புதன் பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்துடுறாரு. அப்போ செப்டம்பர் 16லேருந்து சூரியன் ப்ளஸ் புதன் சேர்க்கை கன்னியில், அதாவது உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும். இது வந்து பாருங்கள், என்னோட அதீத திறமையினாலையும் இன்டெலிஜென்ஸ்னாலையும் கிளவர்னஸ்னாலையும் ஷார்ப்னஸ்னாலையும் என்னோட அதீத விடாமுயற்சினாலையும் உழைப்புனாலையும் நான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சாதிச்சிட்டேன், நிறைய விஷயம் எனக்கு ஃபேவராக நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது வேண்டாம், சட்டுன்னு முடிவெடுக்கிறது அப்படின்றது வேண்டாம். கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, கொஞ்சம் டைலமாக இருக்குது, குழப்பம் இருக்குது அப்படின்னா உங்களோட மென்டார்ஸ் கிட்ட, உங்களோட வெல்விஷர்ஸ் கிட்ட கேட்டு ஒரு சில முடிவுகள் அப்படின்றது எடுத்துக்கோங்க. செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அது என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் நிறைய பேருக்கு புதுசாக செப்டம்பர் 13 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, வண்டி வாங்குறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, இப்படி ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நீங்கள் பண்ணுவீங்க. புதுசாக ஏதோ ஒன்று அப்படின்றது வாங்குவீங்க. இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி பாக்கியத்தில் இருக்க செவ்வாய் தொழில் செவ்வாயாக வந்து உட்கார்றான். தொழில் செவ்வாயாக வந்து உட்காரும்போது சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. என்ன அப்படின்னா, தொழில் செய்கிற இடத்துல குட்டி லெவலில் பஞ்சாயத்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் தொழில் செய்கிறீங்க, சுயஸ்தாபனம் அப்படின்னா சுயஸ்தாபனத்தில் அந்த ஸ்தாபனத்தில் சில பல பிரச்சனைகள், இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பெரிய லெவலில் வராது. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை இருக்குது, குருமங்கள யோகம் அப்படின்றதுக்கு. இருந்தாலும் நம்ம தொழில் செய்கிற இடம் நம்மளுக்கு வருமானம் வரக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு நிதானமாக விட்டு கொடுத்து அமைதியாக போகிறோமோ அந்த அளவுக்கு நல்லது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், சின்ன விஷயங்களில் காஷியஸாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் மட்டும் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் முழுதும் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன். இந்த பொதுவான பலன் முழுசும் நடக்குமா? உங்கள் சுயஜாதகம் எடுத்துக்கோங்க. சுயஜாதகத்தில் என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. தசநாதன் நல்ல பாவத்தில் இருக்கானா? அப்படி நல்ல பாவத்தில் இல்லை அப்படின்னா கூட குருனோட பார்வை இருக்கா? என்ன புத்தி இருக்குது? புத்திநாதன் நல்ல பாவத்தில் இருக்கானா? இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு என்ன பலன் வரப்போகுது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் மேலே இல்லைங்க, எங்களோட சுயஜாதகத்தை நாங்கள் ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறோம், உங்ககிட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணணும், பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசி. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பெங்களூர் இங்கே இருக்கவங்களும் எங்களை நேரடி வந்து பார்த்து ஜோதிட ஆலோசனை பெறணும் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட நேரடியாக அந்தந்த ஊரில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.